பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெட்கத்தோடு காணப்படுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையே அநேக நாட்கள் வெட்கத்திலே தான் கழித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் என்னை வெட்கப்படுத்துகிற அநேக ஜனங்கள் என் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலில் ஒரு வெட்கம், வேலை ஸ்தலத்தில் ஒரு வெட்கம், குடும்பத்துக்குள்ளாடி ஒரு வெட்கம், இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குமே. ஆனால் நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்தை நான் மாற்றி தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 61 அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலனை நான் தருவேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு நிற்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நான் பலனை அளிக்கப் போகிறேன். அந்த பலன் உங்களுக்கு மிகுதியான பலனாய் காணப்படும். யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் இந்த குடும்பத்தோடு சேரக்கூடாது, இந்த குடும்பம் வெட்கப்பட்ட குடும்பம், இந்த குடும்பம் நம்மளால் அவமானப்படுத்தப்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்தை சேர்க்கக்கூடாது என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எந்த மனிதனிடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே மனிதன் உங்களிடத்தில் வந்து, உங்கள் முன்னணியில் வந்து, உங்கள் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வைக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், வெட்கப்பட்ட இடத்துல உனக்கு நான் பலனை தருவேன். தொழிலில் வெட்கத்தோடு காணப்பட்டாயா? எல்லாரும் சொன்னார்களே, நீ இந்த வெட்கத்தோடு ஏன் இந்த தொழிலை தொடங்கின, ஏன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னு சொல்லி எல்லாரும் கேலி கூத்து பண்ணினார்களே. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பார்க்கிற அளவில் உன்னை நான் உயர்த்த போகிறேன். அவர்கள் உன்னை ஏளனமாய் பார்த்து நகைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் நகைப்பை நான் சிரிப்பாக்க போகிறேன். யாரெல்லாம் உன்னை நகைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை சிரித்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகிற அளவில் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய சமூகத்தில் நீ அழுது விழித்த நாட்கள் உண்டல்லவோ, வேதம் வாசித்து ஜெபித்து உபவாசித்து எனக்காக நீ உழைத்த பிரயாசங்கள் உண்டல்லவோ, அதையெல்லாம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், நான் கணக்கில் வைத்திருக்கிறேன், நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதனால் நான் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டேன். உனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அநேக வெட்கப்படுத்தப்பட்ட நாட்கள் வந்தது. எல்லாரும் அவனோய் கல்லறிய பார்த்தார்கள், வெட்கப்படுத்தினார்கள். உன்னோடு போருக்கு வந்ததுனால தான் இந்த சிக்லாக் எரிக்கப்பட்டு இந்த என்னுடைய குடும்பத்தார், மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாரையும் அவன் கடத்தி கொண்டு போய்விட்டான், பறிமுதல் செய்து கொண்டு விட்டான் என்று அநேக ஜனங்கள் அவனுக்கு முன்பாக கற்களை தூக்கி வீசி எறிய நினைத்த போது அவன் மனிதனிடத்தில் போய் விழுந்து விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து, ஆண்டவரே இந்த தண்டை நான் பிடிப்பேனா என்று சொன்னபோது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், வெட்கப்பட்ட இடத்துல உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு போன பொருட்களையும் அந்த இடத்தில் உள்ள பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு வந்து வெட்கப்படுத்தின மனிதர்கள் மத்தியில் அவன் தலையை நிமிர பண்ணினாரே. ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் எழும்பி நிற்கலாம். உங்களை வெட்கப்படுத்துவதற்கென்று
குற்றப்படுத்துவதற்கென்று, குறை சொல்லுவதற்கென்று அநேகர் எழும்பி நிற்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வெட்கப்படுத்த விடமாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே எனக்கு பிரியம் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு, குறைந்த பலன் அல்ல, நிறைவான பலனை கொடுப்பதற்கு, இரண்டத்தனையான பலனை கொடுப்பதற்கு நான் உங்கள் மத்தியில் உலாவப் போகிறேன். நான் உங்களுக்கு தரக்கூடிய பலனை பார்க்கும்போது அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பார்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், நான் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு, எனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீர்தான் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் விடுதலையை கொடுப்பேன். நான் அவர்கள் மத்தியில் உலாவுகிற தகப்பன், என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆவியானவர் எங்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் அநேக இடங்களில் வெட்கப்பட்டது உண்டு, வேலை ஸ்தலங்களில் வெட்கப்பட்டது உண்டு, எங்களுடைய பிஸ்னஸில் வெட்கப்பட்டது உண்டு, எங்கள் தொழில்களில் வெட்கப்பட்டது உண்டு. ஆனாலும் கர்த்தர் எங்களை எந்த தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தந்து கொண்டு இருக்கிறீரே ஆண்டவரே. அது என்றென்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து விடுவதற்கல்ல, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க தேவன் துணை புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு வெட்கம் எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது, இனி ஒரு பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை திடப்படுத்தி, எங்களை ஸ்திரப்படுத்தி தேவன் எங்களுக்கு தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சத்துரு மாறிக்கொண்டு போகாதபடிக்கு தேவன் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரண்டத்தனையான பலனை, இரண்டத்தனையான வல்லமைகளை, கிருபைகளை எல்லாவற்றையும் தந்து எங்களை உயர்த்தப் போகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.